ஏப்பா கிருஷ்ணா, நீயும் என் பொண்ணு ஒரே கிளாஸ்ல தானே படிக்கிறிய? ஆமாம் சார். அவ கிளாஸ்ல எப்படி நடந்துப்பா? அடா அதை ஏன் சார் கேட்குறீங்க? ஏப்பா என்னாச்சு? பிள்ளையா சார் அதெல்லாம்? பிள்ளையா வளர்த்து வச்சிருக்கிய மேண்டல். அட என்னப்பா திட்டுற? அது பின்ன திட்டாம பிள்ளையா சார் வளர்த்து வச்சிருக்கிய? ஒரு இடத்துல அடங்கி இருக்க மாட்டா சார். பைத்தியம் முடிச்ச நாய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருப்பா. அதுவும் 4 பிள்ளையா கூட. அந்த 4 இதோட மொக்கையாக தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அப்போதான் இந்த அம்மா பார்க்கறதுக்கு அழகா எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்குமா. ஐயோ என்னப்பா சொல்ற? என்ன சொல்கிறேன் கேளுங்க. நானே பேனால் எங்கே திந்து வச்சா எவன்ட்ட ஆட்டையை போடலாங்கிற காலையில் இருப்பேன். என்கிட்ட வந்து பிடிஎஸ்னா கெத்து அப்படின்பா. எனக்கு அப்படிதான் என்னன்னே தெரியாதுன்னு சொன்னாலும் விட மாட்டா. அவங்க எப்படி பாடுவாங்க தெரியுமா? அவங்க பாட்டுக்கெல்லாம் என் சொத்தை எழுதி வச்சிடலாம் அப்படின்பா. அடி விளங்காம போன வெட்டி முண்டம் அப்படியா சொன்னா அவ? பாராட்டு இன்னைக்கு எவன் சம்பாதிக்கிறது எவனுக்கு சொத்து எழுதி வைக்கிறது. அதே கெம்புட்டு கொழுப்புன்னு பார்த்தீங்களா? அந்த பிள்ளைலாம் சும்மா விடக்கூடாதுங்க. அது மட்டுமா, ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிடக்கூடாது. உடனே அதை நம்மள்ட்ட வந்து நமக்கு டக்கான்னு மூளை அடிப்பா. இப்போ கூட கிட்ட அனுசில் ஒரு படம் கிட்ட அனுசில்ல மலையாள படம், அதை தியேட்டர் பிரிண்டில் பார்த்துட்டு வந்து மஞ்சுக்குழி பாய்ஸ் படம் பார்த்தியா அப்படின்னா இல்லடின்னு. அதெல்லாம் பார்க்காம எதுக்கு உயிரோட இருக்க? சாவுங்கிறா. ஐயா என்ன தம்பி இப்படி சொல்றிய? சரியான ட்ரெண்டிங் பைத்தியம் சார். போன வாரம் மஞ்சுக்குழி பாய்ஸ் படம் பார்த்து ஸ்டேட்டஸ் போட்டு சாவடிச்சா. நீ இந்த வாரம் என்ன தெரியுமா பிளான் பண்ணியிருக்கா? வாரணமாயிரம் படம் ரீரிலீஸ் ஆயிருக்கான். அதுக்கு போயிட்டு சந்தித்தோமே கணாக்களில் சில முறையா பல முறையான்னு பாட்டு பாடி வீடியோ எடுத்து அதை ஸ்டேட்டஸில் போட்டு நம்மளை சாவடிப்பான். மற்றபடி படம் பார்க்கறதுக்காக இங்கே போக மாட்டா. இன்னைக்கு ஸ்டேட்டஸ்க்கு ஒரு வீடியோ வேணும், அதுக்காண்டி போவா. நம்ம ஊரில் பாதி பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் போடுறது, நாளைக்கு என்ன ஸ்டேட்டஸ் போடுறதுன்னு. அதில் ஒருத்தி உங்கள் மக இம்புட்டு அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காளா அவ? பாராட்டு இன்னைக்கு. ஆமா, மற்றபடி படிப்புலலாம்? ஆனா அதுலலாம் முட்டை சார், பூராத்திலே முட்டை, முட்டையிலே முட்டை, கூமுட்டை. அதெல்லாம் வீட்டில் வச்சுக்கிறாதீங்க, நெருப்பு வச்சு கொளுத்தி விடுங்க. அட பாவி, இல்லாத போலாததெல்லாம் எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்து என் மான மரியாதையவே வாங்கிட்டேடா. இருடா, நாளைக்கு கடைக்கு வந்து உங்க அப்பனை பாக்குறேன். ஆமா, உங்க அப்பா பேர் வித்தியாசமா என்னமோ ஒண்ணு வருமே, எம்டன் தானே? அப்பா ஒரு பூமர். அடி சரிப்பாடா, யாரை பார்த்துடா பூமர் இருக்கிற? ஐயோ அப்பா, அது இல்லப்பா, ₹1 சில்லறைக்கு பதிலாக அந்த தம்பிக்கு பூமர் கொடுத்து விட சொன்னேன். ஓ அதுவா? டே குட்டி குஜா, பப்புள் கப்பலாம் அதிகம் சாப்பிடக்கூடாதா? தொண்டையில் சதை வளரும். அப்ப சரக்கு மட்டும் அடிக்கலாமா அங்கிள்? சரக்கு அது வந்து அது அடிக்கூடாது, உடம்பு கெடுதல். அப்ப அதை மட்டும் ஏன் கவர்மெண்ட் கடையில விற்கிறாங்க? அது வேற ஒன்றும் வருபாடா. அது வந்து டே இதெல்லாம் உனக்கு தேவையாடா? ஓ வயசுக்கு இதெல்லாம் பேசக்கூடாது. ஸ்கூலுக்கு போய் படிப்போ. அப்புறம் இன்னொரு விஷயம், டப்பு ஊர் பிள்ளைல டப்பு தான் 10 ரூபா பார்த்துக்கிட. விருப்பம் இல்லாத எந்த பிள்ளைய மேலே கை வைக்கக்கூடாது, புரியுதா? இப்போவும் சரி எப்போவும் சரி. ஓகே அங்கிள். அப்ப பசங்க மேல? பசங்க மேலே கை வைக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை. ஒருவேளை ஃபியூச்சரில் வாடவில் குரூப்பில் சேர்த்துட்டாடா? இல்லை விருப்பம் இல்லாமல் பசங்க வேலை கூட கை வைக்கூடாடா. அதனால நீ இப்போதைக்கு படிக்கிற வேலை மட்டும் பாரு. நல்லா படித்து காரைக்குடிக்கு கரெக்டாக வரணும், புரியுதா? ஓகே அங்கிள். என்ன ஓகேட்டு போகிற? அது சரி, படித்து வர இடத்துக்கு காரைக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஆயிரும். ஏதோ டபுளால் முடிஞ்சது. 15-20 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ நடக்க வேண்டிய வன்கொடுமை வாடவில் கொடுமை எல்லாத்தையும் தடுத்தாச்சு. இந்த பாசிட்டிவ் வைபோடையே இன்னைக்கு வியாபாரத்தை பார்த்து விட வேண்டியதா. ஹாய் கிருஷ்ணா. ஹே திவ்யா, ஓ திவ்யா, ஓ திவ்யா, நீ நடமாடும் நெல் நதியா. வா திவ்யா, எதுவும் சாமான் வேணுமா? அதாவது ஐ மீன் எதுவும் பொருட்கள் வேணுமா? அதான் நேற்று கிளாஸ் விட்டு வரும்போதே லிஸ்ட் கொடுத்தனே கிருஷ்ணா, அதில் உள்ளதை போடு. ஓ அதுவா, சரி போட்டுருவோம். அப்புறம் நீ எப்போதும் யூஸ் பண்ணி வரல செண்டு, அது வர வர நாருது. புதுசாக ஒரு செண்டு வந்திருக்கு, அதை ட்ரை பண்ணுறியா? அப்படியா? நீ சொன்னா ட்ரை பண்ணிட வேண்டியதுதான். அப்புறம் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். உங்க அப்பா எப்படி இருக்க? அவருக்கு என்ன அங்கிள், நல்லா தான் இருக்காரு. ஆமா, உங்க பிசினஸ்லாம் எப்படி போகுது? நல்லா தான் போகுது. ஆனால் உங்க அப்பா எதுவும் சொல்லிவிடாத, டேக்ஸை கூட விட போட்டுற போகிறேன். அட அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள், அதான் உங்க பிசினஸ் நல்லா போகுதுல்ல, கிருஷ்ணனை கொஞ்சம் கவனிக்க கூடாதா? காலேஜில் எல்லா பசங்களும் டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் நம்ம கிருஷ்ணன் மட்டும் சாயம் போன சட்டையை போட்டுக்கிட்டு, அதுவும் பீத்த சட்டையை போட்டுக்கிட்டு பீத்த பையன் மாதிரி திரியிறான். பாவம், நேற்று சாக்கடையை தண்டன்னு பேண்ட் வேற கிழிஞ்சு போச்சு. அடி வெண்ண மவளே, அதை ஏண்டி இவர் இருக்கும்போது சொல்கிறேன்? அவனுக்கு 4 நல்ல சட்டை எதுவும் எடுத்து கொடுங்களேன் அங்கிள். ஓ நல்ல சட்டையா? ஆமாம் அங்கிள், இந்த ஓட்டோ, ஏரோ, லீவிஸ், ஆலன் சொல்லி இந்த மாதிரி பிராண்டடாக எடுத்து கொடுங்க. பிராண்டட் சட்டை மேலே. அப்புறம் அந்த ஓட்ட சைக்கிள், காலேஜில் எல்லா பசங்களும் சர்ரு புருன்னு பைக்கில் வராங்க. ஆனால் நம்ம கிருஷ்ணன் மட்டும் அந்த ஓட்ட சைக்கிளில் கிணிங்கினின்னு பெல் அடிச்சுட்டு திரியிறான். என்னப்பா சொல்கிற? அந்த சைக்கிளில் தான் பெல்லே கிடையாது. டேடி எதிராக அடிச்சா? அது வந்து ஒன்றும் இல்லைப்பா, பழைய பெல் ஒன்று வீட்டில் கிடந்துச்சு, அதை எடுத்து மாட்டிக்கிட்டு அதில் தான் அடிச்சுக்கிட்டு தெரியுறேன். அதானே பார்த்தேன். சரி சொல்லுப்பா. அதான் அங்கிள், அந்த ஓட்ட சைக்கிளை மாற்றிட்டு நம்ம ஏகே ஓட்டுறாருல BMW, அதில் ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எது BMW-வா? அது கார் இல்லைப்பா. ஐயோ அங்கிள், நான் சொன்னது பைக்கு. BMW-ல பைக்கு, காரு, பஸ்ஸு எல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஓகேனா கார் கூட வாங்கி கொடுங்க அங்கிள். காரு
எதுக்குப்பா காரு பைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு துறைக்கு பேசாம ஒரு ஏரோப்ளேன் வாங்கி கொடுத்துருவா. என்னடா ஏரோப்ளேன் வாங்கி தர ஓட்டுறியா? அது வந்து வந்து ஐயோ போச்சுடா. ஆட கொப்புறாடே கொப்பதுடாடே ஆடி. வேடா 15 ரூபா விடா பேரு அந்த நாயை ஃப்ரீயாக அடிப்பா. கொப்பேதடாடே வர்றேடா. ஐயோ அங்கிளுக்கு கோவம் வந்துருச்சு, எல்லாரும் ஓடிடுங்கடி. பொம்பளை பிள்ளைல பார்த்தோட புத்தி பெறலதோ. என்ன பொம்பளை சோக்கா? இந்த வயசுல பொம்பளை சோக்கடா? இப்படி கீழே கொட்டிருக்கியே, அது என்னடாது? என்னது? அரிசி இல்லை உசுறு. உலக போய் அதுக்காக பப்பர் பால் சுற்றிக்கிட்டு இருக்கு. 6 வயசு வரைக்கும் நான் அரிசி ஒரு சாப்பிடலடா. பட் நான் கீழே கொட்டினது அரிசி இல்லப்பா, உளுந்து. எது உழுதா? அடா ஆபா இப்போ உழுதா என்னடா? உழுதுக்காக உலகம் சுற்றுது. உழுதுட்டு வாழ்வார் உழுது வாக்கிட்டு உழுது போப்பப்படும் வள்ளுவர் சொல்லியிருக்காரா? இப்போ இட்லி தோசையெல்லாம் நல்லா வக்கடை எடுத்துக்கிறியே, ஏன் எடுத்துக்கிற? பட்டல் கிட்ட எடுத்துக்கிற? உழுது எடுத்து வரதாட்டா அதெல்லாம்? காலைல டீ கடையில் போயிட்டு உழுதோட வாங்கி நல்லா எப்படி வருது? உழுது எடுத்தாட்டா வருது? 4 பொம்பளை பிள்ளைய வந்துருச்சா உடனே? 4 இல்லப்பா 3 தான். ஓ இப்போ அந்த ஒன்று தான் ரொம்ப குறைச்சலா இருக்கு. நான் எப்படா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்கு, அதை கூட்டி அதுக்கு அடிக்க வைக்கவா? இல்லை வேணாப்பா. இல்லை சும்மா சொல்லு, தெரிஞ்ச பிள்ளை தான் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படியா? யார்ப்பா அது? ஆட பரதேசி பேபாவோட நான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு கொஞ்சம் பார்த்து பொம்பளை சோக்கு குறையுதால அவட விட்டு? நல்லா பொடி அடிச்சு ஆக்கி போட சொல்றேன். 3 வேலை சட்டை சாப்பிடலாம் திண்டு கொளுத்து விட்டு அந்த திமிரில் கேட்குது உனக்கு பொம்பளை சோக்கு. வேற ஒட்டு பிள்ளை உடனே சின்ன பிள்ளைல பெக்காய் சாப்பிட சேர்த்து விட்டுக்கணும். கிரீசி கைமா திருட்டு அப்பே நீ உருப்பிக்க போறியா? எவனாச்சும் ஒயிட் சாப் போட வந்து பல்ல காட்டியிருக்க. டி ஒத்தடிக்கே வச்சு வட்டியை ஒட்டி அவளை இம்ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டு ஓடி போய் கடைசியில் தெரிஞ்சிருப்பேன். வேற ஓடி இருப்பேன். பொம்பளை சோக்கு கம்லாட்டி உங்க அப்பாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை நான் பார்த்தது கிடையாடா. ஏன் இப்போ அப்படித்தான் கட்டியமா இருக்கட்டா? அப்படியா? அடடே அருணா ஆண்டி, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எது அருணாவா? எங்க காண? என்னமோ எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன் அது இது நீங்க. அது வந்து அது அருணா வந்து கஷ்டப்படுறா, அதெல்லாம் உனக்கு தெரியாது. டே என்ன சத்தியா போறியா? டோரிக்கு விடுவேன். ஒழுங்கா கீழே கிடக்கிற விழுந்து ஆளு பாரதேசாய அருணான்னு சொல்லியா பார்த்துட்டாரு. எங்க போதுங்க, சாப்பிட வாங்க. என்னத்தை சமைச்சு வச்சிருக்கீங்க சாப்பிட்றதுக்கு? அதே சளிச்சு போட சாப்பாடு குழஞ்சோட சோறு தானே? இல்லங்க, இன்னைக்கு பருப்பு குழம்பு வச்சிருக்கேன். பருப்பு குழம்பு? ஏடி சாம்பார் பருப்பு குழம்பு ஒண்ணுதானடி? ஆமாங்க, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்கேன். அப்படியே ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்ணி கிழிச்சாலு வீட்டுக்குள்ள நுழைய போதே கறியோட வாசம் பூக்கில் அடிக்குது. நீ என்ன இருப்பா சொல்லிட்டுப்பா? விஜய் டிவியில் போற நாடகத்தை பார்த்துக்கிட்டே தாலி போட்டிருப்பேன், எல்லாம் கறி போயிருக்கு. கரெக்டா? என்னைக்கு நீ சீரியல் பார்க்கறது வரையா அடிக்க தட்டி விட்டுருவேன். ஆனா ஓபே அப்படி கிடையாது. உனக்கு சீரியல் பைத்தியா, அவனுக்கு வேற ஒரு பைத்தியா, பொம்பளை பைத்தியா. கடைக்கு வர பிள்ளைகளை பார்த்து ஓ பய ஈடு சிரிக்கிறாண்டி. 10ஆவதுக்கு அங்கே திவ்யான்னு ஒரு பிள்ளை வந்துச்சு. யார் தெரியுமா? இந்த ஆடிட்டு ஒன்று பெற்று விட்டுருக்காடே அது. அந்த கபடாட்டிலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஏதாவது தொலையாம என் பிராடே வாங்கினக்கிட்டே பிள்ளைய பெற்று விட்டுருக்கேன். அது வந்துச்சு. அதை பார்த்தது ஒரு பிள்ளை குஷியாகி ஓதிவியா நீ நடபாடு டெய்லி ஆகிறாடி. அதுவும் நான் இருக்கும் போதே நான் இல்லாட்டி இடம் ஓடிருப்பேன். ஆனா விட்டுடி அந்த பாட்டை கம்போஸ் பண்ண ஏஆர் ரஹ்மான் கூட அவ்வளோ அழகா பாட மாட்டாரு. அப்படியே அருமையா பாட்டேன். ஏங்க இந்த பாட்டை கம்போஸ் பண்ணது ஏஆர் ரஹ்மான் இல்லங்க, டீமான். அப்படியா? சாரிபா நான் விடா ஒரு 2 பேர் காலையில் விழுந்து படிப்பு கட்டுறவா? ஏடா உனக்கு உழைச்சி கொட்டுறது நல்லது கெட்டது பண்றது எல்லாம் ஆகுதே, நான் கிடையாது இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, ஏங்க இப்படி பேசுறீங்க? டா டிப்பாட்ரி டேட்ரி கட்டவளே, நீ எப்படி இருப்ப? ஓ டொட்டை தப்பிக்க பாரு தானே இருப்ப. பாரதேசிடாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோடே அப்படியே கை கழுவி விட்டாங்க. ஏங்க அப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, கை கழுவாம எப்படி எந்திரிக்க முடியும்? அதான் கை கழுவிட்டாங்க. என்ன காமெடியா? இந்த காமெடியெல்லாம் 20 போல் போடுறேன்னு சொல்லிவிட்டு 10 போலோட துரத்தி விடாலே கொப்பை அதை எப்படி போய் பாட்டு மறக்கலடி அதைய. அப்பா கணக்குல 130 ரூபா குறையுது. என்னப்பா சொல்ற? நல்லா எண்ணி பாருப்பா. நல்லா எண்ணி பார்த்துட்டேன்ப்பா, 130 ரூபா குறையுது. ஆனா திரும்ப ஒரு தடவை எண்ணி பார்த்தா கப்பேட்டு குடியா அப்படி போயிருப்பது. சோ அப்பா, இன்னைக்கு மொத்த வியாபாரமே 8130 தான். அதுல 7000 ரூபாய்க்கு பில்லு தான் இருக்கு, காசு வரல. ஆமா 7000 ரூபாய்க்கு பில்லு போட்டு தான் இருக்கு. ஏன்னா ஏதோ கல்யாணக்காரோட சாபம் ஆகிருப்பாள் இருக்கு, கல்யாணம் முடிச்சுட்டு காசு கொடுப்பா. ஏங்க அது கல்யாணக்காரவங்க வீடெல்லாம் கிடையாது, நம்ம வீட்டுக்கு தான் சாமான் வாங்கியிருக்கு. எது டப்பா வீட்டுக்கா? டப்பா வீட்டுக்கு எதுக்கு 7000 ரூபாய்க்கு சாபை? வேற எதுக்கு? சமையலுக்கு தான். சபையலுக்கா? ஏடி அப்ப நான் இல்லாத படி வந்து சாபம் ஆகிருக்கியா? ஐயா 7000 ரூபாய்க்கு சாபம் ஆகிருக்காரு. ஏடி 7000 ரூபாய்க்கு சாபம் ஆகி என்னடி சமைச்சு போற? 10ஆவதுக்கு அதில் 900 ரூபாய்க்கு டெய் வாங்கி கிடக்கு. 900 ரூபாய்க்கு உனக்கு டெய் எதுக்கு? இந்த சளிச்சு போட சாப்பா இருக்கு, புளிச்சு போட புளிக்குழப்புக்கு உனக்கு டெய் தேவைப்படுதா? சரி அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நீ கணக்கு சொல்லுப்பா, என்ன கணக்கு? மொத்தமா 1130 ரூபா இருக்கணும், ஆனா 1000 ரூபா தான் இருக்கு, 130 ரூபா இல்லப்பா. அந்த கபடாட்டியா தான் இருக்க. டேய் எவடா? எங்கடா அது? அதுவா இந்தா நிக்குது, இதானே? இதுவா? இது இல்லடா, அது எங்க? அதுவா? ஆமா அதுனா எது? அடிச்சிருப்பா எதிரி ஏட்டே கேக்குறியா? பரதேசிடா என்ன கேக்குற?
எதுன்னு சொல்லி கடியா? எதுவா டா நீ சொல்லுப்பா எதிரி சொல்லு. அட கிறுக்கு மெண்டல்களா எதுன்னு சொல்லி தொலைங்களே. அட திரும்ப எதிரி கேட்குற இதை உருப்பட மாட்டாடி. அது ஆடிட்டு போல பார்த்து பல்ல காட்ட போது தெரியும் இந்த நாய் உருப்படே உருப்படாது. அதுலயே அதை விட என்ன செட்டு போடுறது போத கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்கேன். அப்ப இந்த காலேஜுக்கு படிக்க போல எவன் என்ன செட்டு போறாரு போது வாழ்க்கை தெரியுதா? ஐயோ நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ண பேசாத இதை கெட்ட கட்டிக்க காரு பைக்கு சட்டை அதுவும் பிராண்டட் சட்டை என்னது ஆலன் சோழி கோப்பதனால சோழி எப்படி கேட்டாடைக்கு நீ காலேஜ் போகிற பேர்ல என்ன தெரியாது எடுத்துக்கிட்டு இருக்கியா? என்னவா அது வந்து ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுப்பா. என்ன தப்பு? ஐயோ சரி என்ன நடந்துச்சு சொல்லு. அது வந்து நீங்கள் 130 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன்னு எழுதியிருந்தீங்கப்பா. அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன்ப்பா. அது சரி. ஆமா நீ காலேஜில் என்ன கோர்ஸ் படிக்கிற? பிஎஸ்சி மேக்ஸ்ப்பா. பிஎஸ்சி மேக்ஸ். ஓ போகிற புள்ள விட்டு அடிக்க உடனே நம்பிக்கிட்டு கணக்கு பார்க்க விட்ட பார்த்தியா? ஏன் பற்றியே செருப்பு கழிச்சு அடிக்கிறேன். சரி தெரியாம அடிச்சே போய் தூக்கு போ. என்னடா அண்ணா அப்படி அடிக்கிற? ஓ காலில் விழுந்து படிப்பு கேட்கணுமோ? ஆமா ஓ பேட்டு கிழிச்சு வச்சு அந்த பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? என் பேட்டு கிழிச்சு வச்சு பாரு கிடையாது சொல்லி காட்டிக்கிட்டு தெரியுறியோ? அப்போ காலேஜுக்கு படிக்க போல. ஐயோ அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிட்டாரு போய் தொலைங்கடா. சரி போயிடுறேன். எப்படி இருக்காரு உங்க வீட்டுக்காரு? ரொம்ப கவலைக்கிடமா இருக்காரு மாப்ள. எனக்கு பட்ட துரோகத்துக்கு நல்லாவா இருப்பேன். நாசமாக தான் போவேன். ஐயோ என்ன மாப்ள இப்படி சொல்றீங்க? பின்ன கல்யாண பட கையோட கை கழுவி விட்டு வைக்க தானே வேற எப்படி சொல்றது? அது வேற ஒண்ணும் இல்ல மாப்ள. அன்னைக்கு சாப்பிட்டு இருந்தாங்க அதான் கை கழுவிட்டாங்க. எப்படி நம்ம சோக்கு? இதே ஜோக்க தான் நேத்து நான் பண்ணேன். என்ன சொன்னாரு? அசிங்கமா திட்டினாரு. ஐயா போதாதுக்கு அந்த 10 பவுன் நகையை பத்தி வேற கேட்டாரு. ஐயோ மாப்ள அப்ப அந்த சோக்க மறந்துருங்க மாப்ள. நீ ஒரு பொக்க சோக்கு ஓ பேர ஒரு பொம்பளை சோக்கு. சரி எப்ப கிளம்புறிய? அது இந்த கிளம்புறதா மாப்ள. ஆனா அவர் இப்போ போன் கேக்குறாரு. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. நீங்க எல்லாம் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு பால் ஊத்துனீங்கன்னா நிம்மதியா போய் சேருவாரு. எதுக்கு தேட்டவா பாலை ஊற்றி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கடையில் எக்ஸ்பயர் ஆன எலிபேசி விட கிடக்கு அதை வாங்கி கொண்டே பிதிக்கி விடுங்க. உடனே பட்டியா போட்டுருவேன். ஐயா அப்படி பண்ணா கிரைம் மாப்ள. கொலை கேஸ்ல உள்ள தள்ளிடுவாங்க. ஓ அவ்வளோ விவரம். சரி எதுக்கு வேலை பேசிக்கிட்டு இந்த வீட்டில் இருந்து யாரும் இங்கே வர மாட்டாங்க. ஒருவேளை அந்த கிழமை பட்டையா போட்டால் சொல்லி விடுங்க. உங்கள் வீட்டில் பொண்ணு எடுத்த பாவத்துக்கு ஒரு பாலை வட்டு வாங்காது போட்டு தொலைகிறேன். அதுலேயே அன்றைக்கி இந்த விசேஷ நாள் பூர்த்தி நாள் இல்லாமல் இருந்தா ஏன்னா அன்றைக்கெல்லாம் 100 ரூபா பாலே 150 ரூபா விற்பாங்க. அவ்வளோ ரேட்டு கொடுத்துலாம் அந்த கிழட்டு பேருக்கு பாலை வாங்காது போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்பா நேற்று நான் பண்ண தப்புக்கு அண்ணன் அப்படி திட்டுனீங்களே, அவன்கிட்ட சாரி கேட்க வேணாம். அட்லீஸ்ட் அவன்கிட்ட அன்பாவாச்சும் பேசலாம்ல. என்ன அண்ணன் மேலே பாசம் போக்குதோ? ஓ பூஜையெல்லாம் டிராயிங் பண்ணிட்டாங்களே கட்டி கொடுக்கலாம் டயலாக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைப்பா இன்னைக்கு நீங்கள் அவனோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறான்ப்பா. அப்படியா? பரவாயில்லையே பாசக்கார பையன் இருக்கே. அப்பா அந்த நாய்க்கு ஏதாவது பண்ணியே ஆகிடுவேன். சரி அவனை வர சொல்லு. ஏடி என்னடி சமைச்சு வச்சிருக்க? கறி குழம்பு வச்சிருக்கேங்க. பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கியாப்பா? அப்போ எப்படி வாயில் வைக்கிற மாதிரி இருக்காது. பூராத்தையும் அந்த நாய் கொட்டிட வேண்டியதை. சரி எல்லாத்தையும் தள்ளி போட்டு கொண்டு வா. என்னடா நேற்று அப்பா அடிச்சு போட்டு கோபோ? ஆமாப்பா. எது ஆபாவா? இல்லப்பா. அதானே பார்த்தேன். சரி சாப்பிடு. இல்லப்பா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறப்பா. டேய் சொல்கிறல்ல சாப்பிட்றா. இல்லப்பா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறப்பா. அட அப்பா ஆசையாக சொல்கிறல்ல சாப்பிட்றா. வெறும் சோறு எப்படிப்பா சாப்பிட்றது? அட குழம்பு துளையடா அதானே பார்த்தேன். நேரம் கறி குழம்பை கட்டோட என்னமோ ரயில் இன்ஜினுக்கு கறி அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டிருப்பியே. சரி ஏடி எங்கடி கறியெல்லாம் உடைய காட? நான் தான் அப்பவே சொன்னீங்க டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கேன்னு. இதான் அது. என்னடி சொல்ற? இதான் கறியே இல்லாத கறி குழம்பு. எப்படி நல்லா இருக்கா? அட கொப்பேதுனாட கறி இல்லாத கறி குழம்பா? என்னடி இது? டேய் என்னடா இது? அதானே ஏமா என்னம்மா இது? இப்படிதான் அன்னைக்கு மீன் இல்லாத மீன் குழம்பு வச்சேன், புளி இல்லாத புளி குழம்பு வச்சேன். அட அதை விடுறா. நான் அதை ஈரலை வச்சு என்னென்னமோ பண்ணாலும் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பூரா போச்சு. ஆமா கேட்க போறது இந்த கருப்பட்டியாங்க. நீங்கள் தானப்பா ஏதோ சாமான் வாங்கணும்னு சொல்லிட்டு மதுரைக்கு அனுப்பி விட்டியா? ஓ ஆமல்ல நான் தான் போச்சோன்னே. இப்போ அவன் இருந்தால் வச்சு ஏதாச்சும் வம்பளத்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ அடித்த சிறக்குக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணுமே. என்ன வரலாம்? டேய் என்னடா அது? என்னது அது என்னப்பா? என்னப்பாவா? என்னடா பட்டது? ஏன்டா அவளை அப்படி வளர்த்து வச்சிருக்க? என்ன ரெவடி பேலாடி? காரக்குடியா செலவு கடை கிடையாதா? ஐயோ அப்படிலாம் இல்லப்பா, கம்மியாக தான்ப்பா இருக்கு. என்னடா கம்மியா இருக்கு? அந்த காலத்து அண்டடாக்கிற மாதிரி பட்டையா வச்சிருக்க. கம்மியா இருக்குற ஏதோ அண்டடாக்கா? ஐயோ அப்படிலாம் கிடையாதுப்பா. டேய் பேசாதடா நோடிக்கு போய். போயிட்டீங்களேப்பா. சின்ன வயசுல எவ்வளவு கம்பீரமா இருப்பீங்க. எது கம்பீர பாடவளா? யார் இவளா? கண்டு குடிக்க போயது கருவ காடுகள் ஒழிஞ்சவளா கட்டையில போகும்போது கம்பீர பாடவளா? போயிட்டீங்களே.
இப்ப நான் என்னப்பா பண்ணுவேன்? சர்ப்ரைஸ்! அட கொப்பேதடாட என்ன இல விடாது. அப்பா இளவே கிடையாதுப்பா, கிளம்பி உயிரோட தான் இருக்கேன். அப்பா நீ இன்னும் சாகலையா? இல்லம்மா, சும்மா உங்க எல்லாத்தையும் பிராங்க் பண்ண. அட கிழட்டு கப்ளாட்டி, ஏன் அப்படி பண்ண? அது ஒண்ணு இல்ல மாப்பிள, வயசான காலத்துல போர் அடிக்குது, ஏதாச்சும் பெரிய டிவி வாங்கிங்கடா பாக்குறேன்னு சொன்னா கஞ்சா பிசினாரி பேரு கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சரி முடியாத மாதிரி ஆக்ஷனை போட்டாச்சு 4 பேர் பார்க்க வருவாங்க, ஹார்லிக்ஸ் பூஸ்ட் பழங்கள்னு வாங்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா ஒரு பேரு வர மாட்டேங்கிற. உங்க வீட்டுக்கு சொல்லி விட்டா நீங்களும் வர மாட்டேட்டீங்க. அத மண்டைய போட்ட மாதிரி ஒரு சீனை போட்டு எல்லாரும் நம்பிட்டாங்க. அப்பா கிளம்பி இருமுறதை பார்த்தா இப்போ நெசமாவே விக்கெட் விழுந்துருமோ? அதாடே விழுந்தா தேவலா, அவசரப்பட்டு 120 ரூபாய்க்கு பாலையை வேற வாங்கி விட்டு போடா. எப்படி நம்ம ஆக்டிங் தெரிக்குதா? கிழிக்குது ஆளே போகிறே பாரு. இதுக்கு தான் பூஜையில பிடிக்காம வருது. இப்படி எதோட தெரியாது. 120 ரூபாய்க்கு பாலை வாங்கியிருக்கேன், அது வேஸ்டா போயிடும். உலக அப்புறம் ஏதாவது செத்துப்போ. எங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க மாலை வாங்கிட்டதுக்காக நான் சாக முடியுமா? யோ நீ செத்து போயிட்டு தானே பாலை வாங்கிட்டது, உடையாரே அப்படிங்க சொல்றது. உலக அப்புறம் ஏதாவது சுடுகாடு போற வரைக்கும் கடைபிடிட்டு கடை இல்ல என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. எங்க என்னங்க மாப்பிள இது? திஸ் இஸ் அன்ஃபேர் மாப்பிள. அட கொக்கா பக்கவே அடக்க மாட்டவள இருக்கு. டேய் நீ போய் படையில எழுப்பி வச்சிட்டு வா, பத்தல நான் பாத்துக்கிறேன். இந்த உடனே போயிட்டுறப்பா. மாப்பிள கோவப்படாதீங்க மாப்பிள, நானும் வாழ்க்கையில எவ்வளவு தவறுகள் பண்ணிருக்கேன். அந்த எல்லா தவறுகளுக்கும் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள. ஏன் இப்ப பண்ண தவறுக்கு என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. மக்கள் இருக்காதாடா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி என்ன சொன்ன? மன்னிப்பு கேட்டேன் மாப்பிள. டா அது இல்லையா, கடைசியா ஒரு லைன் சொன்னியல்ல, அதை அப்படியே சொல்லு. அது இப்ப நான் பண்ண தவறுக்கும் தவறு எது தவறு? இளவடே ஒரு வழியா பட்டைய போட்டா எலி பேச எடுக்க போடா. என்ன என்ன தெரியலையே, எங்கே இருப்பியா? கோழி குண்டு கண்ணு கோவப்பால உதடு பாலா போன பல்லு பஞ்சு முட்டாய் சொல்லு கால சுத்தம் பாம்பு அத புடு. அடி செருப்பால உடைய காணாம தேடிட்டு இருக்க, இங்க பொட்டப்புல கூட கொஞ்சிட்டு இருக்கியா? பாரதிராய. ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. ஓ இளவு வீட்டுல கூட துறைக்கு பொப்பள சொக்க கேக்குதா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல.